ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசும்படியாக. பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராதித்தோம், இவ்வளவு நேரம் நாங்கள் துதித்தோம், இவ்வளவு நேரம் உடைய நாமத்தை உயர்த்தினோம். பரிசுத்த ஆவியானவரே, இது ரொம்ப முக்கியமான நேரம். எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தையை, எங்கள் சரீரத்தை, ஆத்துமாவை, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தையாகிய விதை எங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட போகிறது. 30, 60, 100 பலன் தரத்தக்கதா பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங் வருஷத்தில் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் சீரியஸில் கடந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் பகுதி மாற்றுங்கப்பா, ஸ்லைடு மாற்றுங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. பார்ட் போடலையா? பார்ட்டு வரலையா? பார்ட் எத்தனாவது பார்ட்டு? எடிட் பண்ணுறவங்க என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரில. ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? 49th வாரத்தில் நாம் கடந்து போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு வெளிப்படுவாராக. வசனத்துக்கு வாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will send a blessing on your barns and on everything you put your hands to. The Lord your God will bless you in the land He is giving you. இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னவென்றால், களஞ்சியங்களின் ஆசீர்வாதமும் வேலையின் ஆசீர்வாதம். Blessing in the barns, blessing in your hand work. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னது? களஞ்சியங்களின் ஆசீர்வாதமும் வேலையின் ஆசீர்வாதம். முன்னாடி வாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நம்முடைய தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமாங்க? நம்ம நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும். தேவன் விரும்புவது என்னது? நல்லா சொல்லுங்க. தேவன் விரும்புவது என்னது? நல்லா வாழணும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நல்லா வாழணும். தேவன் தருகிற நன்மையில் நல்லா திருப்தியாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். தேவன் நமக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி, நல்ல ஒரு நிலங்கள், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வேலை ஸ்தலங்களை கொடுத்து, களங்களை கொடுத்து, அந்த களங்களிலே நல்ல வேலையை செஞ்சு, கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமே. அல்லேலூயா. வசனம் தான் சொல்ல பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதி. கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் விரும்புகிறது ஆசீர்வாதம். மாற்றுங்க பார்க்கலாம். The Lord will guide, the Lord will guarantee. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது? The Lord will guarantee a blessing on everything you do and will fill your storehouses with grain. The Lord your God will bless you in the land He is giving you. அழகாக சொல்லப்படுது, கேரண்டி. சொல்லுங்க, அப்படின்னா என்னது?
3 விஷயத்தை இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. 3 விஷயம். பேர்ன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா களஞ்சியம்னு அர்த்தம். பேர்ன்ஸ் அந்த வசனத்தில் அதான் வருது. களஞ்சியம், களஞ்சியங்கள், அதாவது கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ ஆடு மாடு கொட்டகைகள் இருக்குது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஷெட்டு. என்ன அமைதியாகவே இருக்கீங்க? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அமைதியாகவே இருக்கிறீங்க. கொட்டகை, கொட்டகைகள் என்று சொல்லப்படுது. ஆடு வளர்த்துறதுக்கு ஒரு ஷெட்டு, ஒவ்வொரு கேட்டில்ஸு மாடு வளர்த்துறதுக்கு ஒரு ஷெட்டு, கொட்டகைகள். அதான் களஞ்சியங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெருக்கத்தை தர வேண்டும் என்று சொல்லி. 2வது ஹேண்ட் ஒர்க்ஸ், ஒர்க்கு, கைவேலை, வேலை, வேலைகள். கர்த்தர் எதுக்கு நமக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார். நிறைய பேத்துக்கு வேலை இல்லை. நான் ஒருத்தரை சந்திப்பேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் என்னை பார்ப்பார். அவர் பார்த்தும் போதெல்லாம் என்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு வார்த்தை, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். என்னதுங்க? இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக, 3 வருட காலமாய் நான் அவரை பார்க்கிறேன். 3 வருட காலமாய் எப்பொழுது என்னை பார்த்தாலும், என்னை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்தது வார்த்தையே, என்ன சார் வேலை இருந்தால் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு கேட்பார். நல்லா கவனிங்க மக்களே, வேலை செய்வதற்கு அவருக்கு பலன்லாம் இருக்குது. கர்த்தர் நல்ல பலனை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்ல ஆரோக்கியமாக தான் அவர் வச்சிருக்கிறார். வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது. நல்ல பலனெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். எந்த பலவீனம்லாம் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு. நடக்கிறாரு, போகிறாரு, வராரு. நம்ம கூட அந்த மாதிரி நடக்க மாட்டோம். இங்கேருந்து டெய்லி காந்தி கிராமத்துக்கு நடந்து போயிட்டு நடந்து வருவார். நடப்பார், போவார், வருவார், போவார், வர நடந்து தான் எப்பயுமே. அப்போ அவருக்கு நல்ல பலன் இருக்கிறது, அவருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு இருக்க வேண்டியது என்னது? வேலை இல்லை, ஹேண்ட் ஒர்க்கு, கை வேலை இல்லை, வேலை இல்லை. அவர் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னு அவர் ட்ரை பண்ணுறாரு போல். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வேலை கிடைக்குதான் இல்லை. அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேலை, ஆமாம் அப்படின்னு கேட்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, கர்த்தர் அநேகருக்கு கிடைக்காத வேலையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் 3வது என்ன சொல்லப்படுது? கேரண்டி எ பிளெஸிங். சொல்லுங்க, கேரண்டி எ பிளெஸிங். சொல்லுங்க மக்களே, சத்தமாக சொல்லுங்க, கேரண்டி எ பிளெஸிங். உத்தரவாதம், கண்டிப்பாக ஆசீர்வாதம் வந்துடும். நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடையாது, உறுதியான ஆசீர்வாதம். கேரண்டி பண்ணுற. முன்னாடி வாங்கப்பா. கேரண்டி, கேரண்டி. முன்னாடி. எஸ், த லார்ட் வில் கேரண்டி எ பிளெஸிங் ஆன் எவ்ரிதிங் யூ டூ. நீ செய்கிற எல்லாத்துலேயும் உத்தரவாதமாக, நிச்சயமாக, கண்டிப்பாக உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன். யூ டூ அண்ட் வில் ஃபில் யுவர் ஸ்டோர் ஹவுசஸ் வித் கிரெயின். அந்த கொட்டகைகள், அந்த ஸ்டோர் ஹவுஸை கர்த்தர் நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. லேவியராகமம், லெவிட்டிகஸ் 25:21, நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றைக்குமே இட் வில் ஆல்வேஸ் மூவ் ஆன். இட் won't stay in one place. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போய்கொண்டே தான் இருக்கும், கடந்து போய்கொண்டே தான் இருக்குமே தவிர அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் நிற்கவே நிற்காது. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய காரியத்தில் அது ஓடிக்கொண்டே தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் நிற்கவே நிற்காது. ஹல்லேலூயா. இப்போ வசனம் அதான் சொல்லுது. என்னது? நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். ஆனால் அது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு பலனை கொடுத்துட்டே இருக்குமே தவிர அது நிற்கவே, சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள், நிற்கவே நிற்காது. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லலை, நிற்கவே நிற்காது. நீங்கள் சொல்கிறதுக்கே இப்போ நின்றுனீங்கன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? சொல்கிறதுக்கே தயங்கி சொல்கிறீங்க, நின்று சொல்கிறீங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், சொல்லுங்க, நிற்கவே நிற்காது.
அல்லேலூயா. நிற்கவே நிற்காது. என் குடும்பத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை நிற்கவே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வசனம் மாற்றுங்கப்பா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பார்க்கும் பொழுது, லேவியராகமம் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 4 and 5, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாக குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அதுதான். போன வசனம் என்ன சொல்லுச்சு? அது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு அனுகிரகம் தரும், பலனை தரும். 3 வருஷத்துக்கு நியர்லி 900+ டேஸ். 3 வருஷம்னா 900+ டேஸ், கிட்டத்தட்ட 1000 வருஷம், 1000 நாட்கள் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வசனம் சொல்லுது அடுத்ததில், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். எப்போ? காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. காற்றும் இல்லை, வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். சொல்லுங்க. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரு. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால. சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று. அப்ப தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். சொல்லுங்க. விசுவாசம் இருக்குதா இல்லையா? சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று என்னுடைய தேவன் சொல்லுகிறார். என் வீட்டுக்குள்ள மட்டும் தனியா மழை பெய்யும். என்னங்க ஆமேன் வரல? அது எப்படியா வீட்டுக்குள்ள மட்டும் மழை பெய்யும்? இது ஆவிக்குரிய கண்களில் நீங்க பார்க்கலாம். அதுதான் களஞ்சியத்தின் ஆசீர்வாதமும் வேலையின் ஆசீர்வாதம். என் வீட்டுக்குள்ள ஸ்பெஷலாக என் கிச்சனுக்குள்ள நிறையா மழை பெய்யும். ஏன்னா அதுதான் அந்த கிரைன்ஸ் தானியங்களை சேர்த்து வைக்கிற ஸ்டோர் ஹவுஸ், கிடங்குகள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அதுல மாற்றமே இல்லை. நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனாலும் உன் வீட்டில் களஞ்சியங்கள் நிரம்பி வலியும். இதுதான் நம்முடைய தேவன். அவர் பொக்கிஷ சாலையை திறக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. 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 அடுத்த வசனம் பாருங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. என்னதுங்க? எஸ் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பலுகவும் மல்டிப்ளை, பெருகச் செய்கிறது. மல்டிப்ளைங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்னன்னு? நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. 10 வருடத்துக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன், இப்போ கர்த்தர் நீங்கள் பலுகி பெருக செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. என்னால் அல்ல, என்னால் அல்ல, என்னால் அல்ல, என்னால் அல்ல, என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியம். என்னால் அல்ல, என் கை மீறி சொல்லுங்க பார்க்கலாம். போனதெல்லாம் கரத்தால், என்னால் அல்ல, சாத்தியமே. சொல்லுங்க, என் கை மீறி போயிருச்சு. என் கைபலன் அல்ல, என் தாளம் அல்ல, என் திறமை அல்ல, தானாக முன்வன்று உதவினீரே. ஆண்டவர் எனக்கென்று உதவி செய்கிறவராக இருக்கிறார். என் கை மீறி போனதெல்லாம் அவர் எனக்காக உதவி செய்கிறவருங்க. அவர் எனக்காக உதவி செய்கிறவர். சொல்லுங்க சத்தமா. அவர் தான் வசனம் சொல்லுது. என்னது? பழுகவும், சொல்லுங்க, பருகவும் பெருகவும். சத்தமா சொல்லுங்க. என் கை மீறி போயிருச்சு. என் கை பலன் இல்லை, என் திறமை இல்லை, என் தாளந்து இல்லை, என்னுடைய எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறபடினால், நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் கர்த்தர் என் மேல், சொல்லுங்க, என் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்னோட கூட அவர் உடன்படிக்கைய திடப்படுத்துறார். அங்கதான் விஷயம் இருக்கு. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை எதனால் அறிய முடியும் என்றால் தட் கவனன்ட், அந்த உடன்படிக்கையின் படியாக நான் பெருகி இருக்கிறேன் என்பதை மற்ற ஜனங்கள் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை என்னோடு இருக்கிறது. நான் பழுகி நான் பெருகுகிறதை பார்க்கும் பொழுதே ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், மற்ற ஜனங்கள், குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள், மற்றவர்கள் எல்லாருமே they can feel the presence. அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை என் மேல் இருக்கிறது. மாத்துக்கப்பா. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். வசனத்தை நல்லா கவனிங்க. இப்ப ஆசீர்வாதம், களஞ்சியங்கள் பெருகுதுன்னா போன வருஷத்துடைய ஆசீர்வாதம் அல்ல, இந்த வருஷத்துடைய ஆசீர்வாதம். புதியதை பழையதை விலக்குவீர்கள். புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக ஓடுங்க. மக்களே, சொல்றது புரியுதுங்களா? போன வருஷத்து பழைய தானியத்தை நீங்க சாப்பிட்டு, அடுத்த லைன், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி. சொல்லுங்க, என்னது? கிவ் ஸ்பேஸ். சொல்லுங்க, கிவ் ஸ்பேஸ். சொல்லுங்க, கிவ் ஸ்பேஸ். இடம் கொடு. ஒரு மனுஷன் இருந்தான். இங்க வந்தவே யாருன்னு தெரியும்? இன்னுமே நீங்க பழகலையா? இங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன்னாவே யாரு? ஈசாக்கு வந்துடணும். அடுத்த துறவுக்கு போகிறான். அங்கே ஒரு பேர் வைக்கிறார். என்னதுன்னா, கர்த்தர் இங்கே நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். God gave a space. God gave a place for me, for us, for my family, for my cattle, for my farmers. புரியுதாங்களே மக்களே? புரியுதுங்களா? அப்போ வசனம் சொல்லுது என்னது? இடம் உண்டாக்கும்படி. புதியவைகளுக்கு இடம் உண்டாக்கு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, புதியவைகள் வருகிறது. களஞ்சியங்கள் நிறைய வேண்டுமென்றால், நிரப்பப்பட வேண்டுமென்றால், புதிய வழிகளை நாம் எப்படி இடம் உண்டாக்கணும்? கிவ் ஸ்பேஸ். சொல்லுங்க. ஆமாம், இடம் இல்லைன்னா அங்கே உள்ள நிறைய இடம் உண்டாக்கணும். பழையதை விலக்குவீர்கள். புதுசு வந்துருச்சு. புதுசு வந்தோன்னா பழசெல்லாம்
பழசெலாம் கொஞ்சம் பின்னாடி போயிடும், புதுசு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க, அடுத்த 7 வருஷத்துக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துங்கப்பா வசனத்தை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை பார்க்கும் பொழுது, களஞ்சியங்களின் ஆசீர்வாதம், வேலையின் ஆசீர்வாதம். களஞ்சியத்தின் ஆசீர்வாதம், வேலையின் ஆசீர்வாதம். மக்களே என்னதுங்க? களஞ்சியத்தின் ஆசீர்வாதம். என் கைபலனால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய தாளந்தினால் அல்ல. வசனம் சொல்லுகிறது பாருங்க, 2 ராஜாக்கள் 6, 26, 27 வசனங்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று. இது ஒரு வேற ஒரு சம்பவம், கீழே பயங்கரமாக போயிட்டே இருக்கும் அந்த சம்பவம். இஃப் யூ ஹாவ் டைம், go and read this chapter in home. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அது வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையானதை கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த 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 சம்பவத்துக்கு தகுந்த மாதிரி இஸ்ரவேலின் ராஜா ஆலங்கத்தின் மேல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து அவனை பார்த்து ராஜாவை கூப்பிட்டு, ராஜாவே என்னை ரட்சிங்க ஆண்டவனே அப்படின்னு. அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை? கர்த்தருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான், கர்த்தருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான். நல்ல நோட் பண்ணுங்க, இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறேன். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான், கர்த்தருடைய திட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேருமே தவிர, நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது. அதுதான் பாடல் வரிகள் சொல்கிறது, என் கை மீறி. ஆமாம், நான் பிளான் பண்ணுறேன், ஆனால் நான் பிளான் பண்ணுறதெல்லாம் சொல்லுங்க நிறைய நேரம் நடக்கவே மாட்டேங்குது. நான் எடுத்த நிறைய தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் தோற்று கொண்டு தான் இருக்கிறது தவிர அது ஜெயம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா தெளிவாக வசனம் சொல்லுது. நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க, மாற்றுக்குப்பா. எதிலிருந்து நான் எடுத்து ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலயத்தில் இருந்தா? களஞ்சியத்தில் எடுத்து கொடுக்கட்டா, இல்லை ஃபேக்ட்ரிஸ் பெரிய ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறதா? கர்த்தரே கொடுக்க சுத்தம் இல்லாதிருக்கும் பொழுது நான் எப்படிமா எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு ராஜா கேட்குறான். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போ களஞ்சியங்களின் ஆசீர்வாதமும் வேலையின் ஆசீர்வாதமும் எப்படி வரும் என்றால், ராஜாவாகிய உன்னதமான நம்முடைய தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டுமே. என்னுடைய களஞ்சியங்களிலே எதிலிருந்து நான் ரட்சிக்கக்கூடும்? சும்மா எடுத்து வீசிட முடியாது, சும்மா எடுத்து கொடுத்துட முடியாது. எதிலால் உன்னை ரட்சிப்பேன்? எதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன்? எதை எடுத்து நான் கொடுப்பேன்? களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுப்பேனா, இல்லை ஆலயத்திலிருந்து கொடுப்பேனா? எதிலிருந்து கொடுப்பேன்? கர்த்தர் சித்தம் வைத்திருந்தால் மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர, கர்த்தர் தீர்மானிக்காமல் எதையும் செய்ய முடியாது. தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் பேசிட்டார், ஆனால் அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. தீர்க்கதரிசி, நீ கிளம்பி நேராக நான் சொல்கிறது அதுக்கு போன். இவர் வாட்டுக்கு நடந்து போகிறார். ரூட் மேப், அந்த ரூட் மேப்பை ஆண்டவர் காமிச்சிட்டார். ரூட் மேப்பில் போயிட்டார். கரெக்டாக வீட்டுக்கு போய் வாசலில் நிற்கிறார். அங்கே பார்த்தா ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருக்காங்க. நேராக போய் அவங்ககிட்ட அப்பம் கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவர் நேராக போய், அம்மா கொஞ்சம் அப்பம் சுட்டு கொடுன்னா, அந்த அம்மா சொல்லுது, ஏயா நீ வேற, எங்களுக்கே கொஞ்சம் தான் மாவு வச்சுருக்குறான், நானும் என் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு விட்டு இது இருக்கிற வரைக்கும் ஏதோ இதை வச்சு கொஞ்சம் ஓட்டலான்னு நினச்சா, இதில் நீ வேற வந்து சம்மந்தம் இல்லாமல் யார் நேரத்தில் வந்து ஏன் களஞ்சியத்தில் நீ சாப்பாடு கேட்குறிய? எப்படி ஏன் களஞ்சியத்திலிருந்து நீ சாப்பாடு கேட்குறிய? இது எப்படி நான் எடுத்து கொடுக்குறது? நான் எடுத்து கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குது. இப்போ யோசிக்கும் பொழுது மக்களே, இப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது களஞ்சியத்தின் ஆசீர்வாதம் கேட்குறாங்க. இந்த அம்மாட்ட போய் நீ கொடுக்குறியா? இந்த அம்மா ஃபஸ்ட்டு மறுக்குது, இல்லை முடியாது. ஆனால் இவர்
திரும்ப திரும்ப கேட்குறாரு, கொடுக்குறீங்க, எனக்கு வேணும், அப்போ சுட்டு கொடு, அப்போ சுட்டு கொடு. எதிலிருந்து எடுத்து கொடுப்பேன்? இவர் ஏற்கனவே ஆயத்தமாக வந்துட்டார். எதிலிருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு? பரத்திலிருந்து, தேவனிட சமூகத்திலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக வந்துட்டார். ஆனால் அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியல. இவர் விடவே இல்லை பாருங்க. எதிலிருந்து 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 நோண்டி நோண்டி கடைசியில் அந்த அம்மா கையிலிருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மனுஷன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இந்த அம்மாவுக்கு என்ன அடைஞ்சிடும்? ஆனால் கண்டிப்பாக அந்த அம்மா கடுப்பில் டென்ஷன் ஆகி இருந்த 4 ரொட்டி இந்த ஆள் தின்னுட்டு போயிட்டான், இவனோட பெரிய தொல்லையாக போச்சு, விடவே மாட்டேன்ட்டான்னு நினச்சிட்டு இந்த அம்மா சண்டை ஓட்டுட்டு டென்ஷனாகி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து. வாசிக்கலாம் அடுத்த வசனம். சங்கீதம் 144 சங்கீதம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அழகான வார்த்தை. எப்படி? எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களினால், சகலவித வஸ்துக்களையும் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் எப்படி இருக்குமா? நிரம்பி இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் சொன்னீங்கன்னாவே, அறிக்கையிட்டாவே நம்முடைய வீடுகளில் சகல ஆசீர்வாதமும் நன்மையும் பெருகும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தின் தொடரில் நம்மோடு இடைபெட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் நான் ஏற்கனவே ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவரை போன வருஷத்தை காட்டிலும் டபுள் மடங்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் டபுளாக மாறணும். நான் ஜோம் பண்ணிட்டேன் ஆண்டவர்கிட்ட. கேட்ஜெட்ஸ், எல்லா கேட்ஜெட்ஸ் டபுள் ட்ரிபிளாக மாறணும். இந்த ஆண்டில் எல்லாமே மாறணும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும், எல்லாமே பெருகணும், ஒரு குறை இருக்கக்கூடாது. எல்லா கேட்ஜெட்ஸ் எல்லாம் பல மடங்கு பெருகணும். இந்த ஆண்டில் கேட்ஜெட்ஸை வாங்கி குமிக்கணும். எது? இன்னும் சபை வளரணும், இன்னும் சபை வளரணும். எதெல்லாம் இன்னும் இருக்குதோ அதெல்லாம் இன்னும் இது இல்லையா அப்படின்னு சொல்லவே, எல்லாத்தையும் செய்யணும். கர்த்தர் அதற்கான வழிவாசலை திறங்காண்டவரேன்னு நான் ஸ்டார்டிங்லேயே ஜனவரியிலே ஜெபம் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரம்பி இருக்கும். சொல்லுங்க, நிரம்பி இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழியணுமே. மக்களை சொல்லுங்க, வழிந்து ஓடணுமே. என் பாத்திரம் நிரம்பி வழியணுமே. சொல்லுங்க பார்க்கலாம், வழிந்து. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியணுமே. வழிந்து ஓடணும், வழிந்து ஓடணுமே. சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். சொல்லுங்க, வற்றி போகாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நிரம்பி வழியணும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இருக்கீங்களா? இருக்கிற மாதிரியே தெரியல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எப்படி? சகலவித. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சகலவித. அடுத்த லைன், எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். ஹல்லேலூயா. எப்படியா? 1000-10,000 பெருகும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இதுதான். மாத்துங்க வசனத்தை. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9-10 வசனத்தை பார்க்கும் பொழுது களஞ்சியத்தின் ஆசீர்வாதம் எப்படி பெருக்கத்தை தருகிறது, வேலையின் ஆசீர்வாதம் பெருக்கத்தை நமக்கு எப்படி உண்டாக்குறது, தேவன் எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது 3 அதிகாரம் Proverbs chapter 3 verse 9-10, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது. சொல்லுங்க எல்லாரும்,
முன்னாடி வசனத்தை வாங்கப்பா. எல்லோரும் வசனத்தை பாருங்கள். எல்லோரும் வசனத்தை வாசிக்கலாம். 1 2 3. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டோடும். வை ஏன் இன்னும் முழுமை நிறைவு பெறாமல்? வசனத்தை வாஸ்தம். கேரண்டி இன் பிளஸ்ஸிங், கேரண்டி இன் பிளஸ்ஸிங். அப்போ ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும், ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும், ஆசீர்வாதத்துக்கு கேரண்டி, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிருங்க அப்படின்னு சொல்லுகிறது வார்த்தை. ஆனால் அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறார். என்ன பாயிண்ட்டு? நிரம்பியெல்லாம் வலியும், களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், ஆலைகள் எல்லாம் புரண்டு திராட்சை ரசம் ஆலையில் எப்படி ஓடுமா? நிரம்பி புரண்டு. இப்போ தான் பாடல் வருகிறது, பாடணும். என்னது? என் பாத்திரம் நிரம்பி வலியனுமே வலிந்து புரண்டு ஓடுகிற. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது. எப்போ புரண்டு ஓடும்? 9க்கு வாங்க முன்னாடி. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும். என்ன பண்ணணுமா? சத்தமாக சொல்லுங்க. என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? எங்கே கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறாரோ அங்கே கர்த்தர் என்னை கனப்படுத்து. வசனம் தெளிவாக சொல்லுது. ஒருவனை உயர்த்தவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒருவனை தாழ்த்தவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. ஒருவனை ஆசீர்வதிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒருவனை சபிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒருவனுக்கு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, கொடுத்ததை திரும்பி பிடுங்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எவ்ரி அத்தாரிட்டி ஐ ஹாவ். எல்லா அத்தாரிட்டியும் எனக்கு இருக்குது. நான் நினச்சா எதையும் செய். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனமன். ஆக்சுவலி இந்த டாப்பிக்கை எடுத்தோம்னா காணிக்கை போயிடும், தசமபாகம் போயிடும்னா அந்த டாப்பிக்குள்ளே வந்துடும். காணிக்கை வந்துடும், தசமபாகம் வந்துடும், சகல கொடுக்கறதுல வந்துடும். நம்ம இதை தொட்டோம்னாவே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஆசீர்வாதங்கிறத விடுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு காட் வில் ஹானர் மீ, காட் வில் ஹானர் மீ. ஏன் என்னை நிறைய பேர் மதிக்க மாட்டேங்கிறான்? என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. பாஸ்டர் ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? நீ ஆண்டவருக்கு சரியாக கனம் பண்ணலை, அதனால தான் போகிறேன் வரவங்களும் நீ மதிக்க மாட்டேங்கிறான். பாஸ்டர் எங்களை பார்த்தாவே அப்படிங்கிறான். ஏன் பிடிக்கிறான்? பாஸ்டர் நீ ஆண்டவரை பார்க்கல, அதனால பாஸ்டர் உன்னை. எங்கே கனம் உண்டாகிறதோ அங்கேதான் கனம் கொடுக்கப்படும். வசனம் தெளிவாக விட்டுருக்குல. உன் பொருளாலும் அப்படின்னா எல்லா பொருளாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா பொருளையும் முதல் பலன் எங்கே வரணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். 10 கிலோ அரிசி வாங்கினோம்னா சொல்லுங்கள், 1 கிலோ அரிசி சர்ச்சுக்கு வந்துடணும், ஒரு 100 கிராம்னாச்சும் வந்துடணும். எத்தனை பேர் செய்கிறோம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்களே பாஸ்டரோட கேட்குறாரு, நான் வசனத்தை சொல்கிறேன். உன் பொருளாலும் அடுத்தது என்ன போட்டிருக்கு? உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும். வீட்டில் என்னெல்லாம் முளைக்குதோ விளையுதோ எல்லாமே ஃபஸ்ட்டு பேர்ன் எங்கே வரணும்? ஆண்டவருக்கு. ஆதி திருச்சபை நாட்களிலே, ஆதி திருச்சபையில் இதெல்லாம் இருந்துச்சு. சபையில் நான் சிறு வயதிலேருந்து பார்த்து வளர்ந்தது. தக்காளி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. தக்காளி இருக்கும், வெங்காயம் இருக்கும், பூண்டு இருக்கும், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு,
சர்க்கரை, டீத்தூள் இருக்கும், அரிசி கண்டிப்பாக இருக்கும், காய்கறிகள், நான் பார்த்து வளர்ந்ததை சொல்கிறேன், காய்கறிகள் பேக்காக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எல்லா காய்கறிகளும் இருக்கும், என்னென்ன காயெல்லாம் இருக்குமோ எல்லா காயும் மோஸ்ட்லி வந்துடும். முட்டை, எக் இருக்கும். சில நேரத்தில் கோழியை தூக்கிட்டு வருவாங்க. கோழி, ஐயோ எனக்கு நான் சொன்னேன் கோழியெல்லாம் கொண்டு வராதீங்க, நீங்கள் இந்த கோழி நீங்கள் அப்படியெல்லாம் இருந்த நாட்கள். இப்போ நாட்கள் கர்த்தர் நம்மை பெருக்க செய்ய 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 நாம் பழகி வந்த வழியை மறந்து விடுகிறோம். பழக்க வழக்கம் மாறுது, கேரக்டரே மாறிடுச்சு. இப்போ நம்ம கேரக்டரே மாறிடுச்சு. என் தகப்பனை போல என் தகப்பனுடைய வழியிலே நான் வந்தேன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் என்னுடைய தகப்பனுடைய கேரக்டர் எனக்குள்ளே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த மாதிரி இப்போ நான் இல்லையே. வசனம் சொல்லுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இப்போ களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, வேலை ஆசீர்வதிக்கப்படணுமா, வாங்குகிற சம்பளம் அப்படியே நிற்கணும்னா அப்படி சேவிங்ஸில் நிற்கணும். வரதும் போகிறதுமாவே வரதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படின்னா எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்குது. அந்த லீக்கேஜ் என்னன்னா, கர்த்தரை நம்ம கனம் பண்ணலை. கர்த்தரை சரியாக கனம் பண்ணால் நிச்சயமாக நினச்சி பாருங்கள், கர்த்தர் எதுலையாவது நமக்கு குறை வச்சிருக்கிறாரா? எதுலேயுமே அவர் குறை வச்சது இல்லை. இப்போ வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளினாலே திருப்தியாய் நம்மை நடத்தி வருகிறார். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் மாத்திரம் இன்னும் என்னை மாத்திரமே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர தேவனை திருப்திப்படுத்தவோ தேவனை கனப்படுத்தவோ என் இருதயம் அந்த பக்குவத்தில் இன்னும் வரவில்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளை திராட்சரசம் புரண்டு ஓடும். புரண்டு ஓட மாட்டேங்குது. ஏன் மாட்டேங்குதுன்னா, நம்ம சில விஷயங்களை மாட்டேன்னு செய்கிறனால தான், மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறனால தான் அங்கே புரண்டு ஓட மாட்டேங்குது. வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் பாருங்கள், மல்கியா 3:10-11, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். முன்னாடி வாங்க. என்னவா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். பண்டசாலையில் கொண்டு வாப்பா, ஆலயத்தின் பண்டசாலையில் கொண்டு வா, மாத்துங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் பல 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 தடவை இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இந்த வசனங்களெல்லாம் படித்து தியானித்து நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் இந்த வசனத்தை நாம் திரும்பவும் படித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் வேலையில் அந்த வேலை சம்பாதிக்கத்தக்கதாக நல்ல வேலையை கொடுத்துருக்கு, அந்த வேலையில் நல்ல ஆசீர்வாதம் நிலைச்சி இருக்கணுமா? அதெல்லாம் செய்யணும். மத்தேயு 6:26 சொல்லுகிறது. மேத்யூ சாப்டர் 6:26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. எப்படி? அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் யூ ஆர் த ஸ்பெஷல் அல்லவா, விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக இல்லையா? அப்போ ஸ்பெஷலாக இருக்கிறீங்க. ஸ்பெஷலாக இருந்தாலுமே தேவனுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக இல்லையே. தேவன் பார்வையில் நம்ம ஸ்பெஷல் நம்ம சொல்லிடுறோம். தேவன் பார்வையில் நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறோமா இல்லையா? தேவனை கனப்படுத்துறது ஸ்பெஷலாக இருக்கிறோமா? வானத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளுக்கே பரமபிதா பிழைப்பூட்டும் பொழுது எப்படியாவது சோறு யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்க. அதுகளுக்கு ஏதாவது சோறு கிடச்சிரும், எப்படியும் சோறு கிடச்சிரும். கர்த்தர் அவைகளை காட்டிலும் அதிகமாக நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருந்தாலும் நாம் நிறைய நேரம் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல சரியா இன்னும் கனம்
பண்ணலை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். வசனம் சொல்லுகிறது, ஏன் இன்னும் களஞ்சியங்கள் நிரம்பாமல் இருக்கிறது? ஏன் இன்னும் வேலையில் ஆசீர்வாதம் பெருக்கம் வராமல் ஏதோ ஒரு லேக், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது? காரணம் என்னென்னா, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, எப்பா ஃபஸ்ட்டு களையை பிடுங்கு. என்னதுங்க சொல்லுங்க? ஃபஸ்ட்டு களையை பிடுங்கு, அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக களைகளை முதல் கட்டு. இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எதை கட்டணுமா? களைகளை பிடுங்கி ஃபஸ்ட்டு அந்த களைகளை கட்டு சுட்டெரிக்கிறதுக்கு. அடுத்தது, கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். அப்போ களைகளை பிடுங்க வேண்டிய பிடுங்கி எரியணும். பிடுங்க வேண்டியதை பிடுங்கி எரியலைன்னா ஆசீர்வாதம். களஞ்சியங்கள், கோதுமையோ நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். எப்படி? நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா இயேசு வருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எப்படி? கோணலானவைகள் எல்லாம் கரடானவைகள் எல்லாம். நல்ல கவனிங்க, அந்த வழிகளை திருப்பி பாட போகிறோம். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் பிடுங்கி களையை எரிய சொல்றா. சொல்லுங்க, நல்ல கனிகோடா ஆமே மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அப்போ நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி பிடுங்கி ஃபஸ்ட்டு களையை எரி. உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற களையை பிடுங்கு. மக்களை புரியுதுங்களா? என் ஆசீர்வாதத்துக்கு என் களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஃபஸ்ட்டு பிடிங்க. அதை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவேன்? கட்டுங்க. நல்ல கட்டி அக்கினியில் சுட்டரிக்க போடுறதுக்கு தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. வேலையில்லா ஆசீர்வாதம் பெருகுவதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்து, வசனம் சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர. அல்லேலூயா. மாற்றுங்க வசனத்தை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 17 21 வசனங்களை பார்க்கும் பொழுது, லூக் சாப்டர் 12 verse 17 to 21. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. இப்போ காளைகளை பிடுங்கி, மக்களை நல்லா கவனிங்க, காளைகளை பிடுங்க வேண்டியது பிடுங்கி, எரிய வேண்டியது எரிஞ்சு, தூக்கி கட்டி போட வேண்டியதை கட்டி போட்டு, நீங்கள் காளைகளை பிடுங்கி அந்த நிலத்தை நீங்கள் சரியாக பண்படுத்தி நல்ல விளைச்சலை தருவதற்கு சொல்லுங்க, கிவ் ஸ்பேஸ். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? அவைகள் வளருவதற்கு கிவ் ஸ்பேஸ், இடம் உண்டாக்குங்க. அப்போ வசனம் சொல்லுது, என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. மாத்துக்கப்பா.
நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? மாற்றுங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும். மாற்றுங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, முதல்ல 17க்கு வாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. எதுக்கு கர்த்தர் கலைகளை பிடுங்க சொன்னார் தெரியுமா? எதுக்கு கர்த்தர் கிவ் ஸ்பேஸ்ன்னு சொன்னார் தெரியுமா? நல்ல ஆவிக்குரிய பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வைக்கணும். நல்ல ஆவிக்குரிய களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணணுமே தவிர, எனக்காக சேர்த்து வைக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் வருங்கால சந்ததிக்காக சேர்த்து வைக்கிறேன், என் இவங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் மூத்த பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறேன், என் 2வது பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறேன். இப்போவே பாக பிரிவினை, மேல் வீடு கீழ் வீடு, சைடு வீடு பின்னாடி வீடு முன்னாடி வீடு எல்லாம் சொல்கிறோம், பேசிக்கிறோம், பிளான் பண்ணுறோம். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தம் இருந்தால் மட்டும்தான். பாண்டிச்சேரியில் இப்போ ஒரு வீடு கட்டினாங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி முடித்து இன்னும் 2 நாளில் 1 நாளில் வீட்டை திறக்க போகிறான், ஹவுஸ் வார்மிங் டெடிகேட் பண்ண போகிறான். என்ன பண்ணிட்டான், அவன்லாம் நல்லா வீட்டை கட்டி முடிச்சிட்டான், வீடெல்லாம் 3 மாடி கட்டி முடிச்சிட்டான், பல பத்திரிக்கைலாம் அடித்து ரெடியாக எல்லாத்தையும் போய் வரவேற்கிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு ரோடு ஓடுறவன் பாதாள சாக்கடை தோண்ட வேண்டும், கவர்மெண்ட் போடுறான், ஃபுல்லாக சாக்கடையை தோண்டிட்டு போயிட்டான், முன்னாடி குழி தோண்டி. ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக வீடு கட்டப்பட்டிருந்த வீடு 3 மாடி அப்படியே சரிந்து ஒரு நொடி பொழுதில் தரைமட்டமாகிவிட்டது. ஐயோ போச்சே போச்சே போச்சே, போயிருச்சு. பல லட்சங்கள் ஒரு நொடி பொழுதில் சரிஞ்சு சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு நொறுங்கி விழுது. வீடியோ கிளிப்பிங் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. எவனாவது போய் அப்படி காப்பாற்ற முடியுமா? உள்ளே போயிடுவான் எல்லாம். த பீப்புள் ஆஃப் காட் எதுக்காக வீடு கட்டியிருப்பான் அவன்? வசனம் சொல்லுது, மாற்றுங்க. முன்னாடி 19. ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருந்தான். களஞ்சியங்களை சேர்த்து வச்சிட்ருக்கிறேன், வேலையில் சேர்த்து சம்பாதிச்சு வச்சிட்ருக்கிறேன். சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ், இந்த சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ். இப்போ ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வருடத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வரலாம். நீங்கள் உங்கள் பேங்க்கில் வச்சுருக்க எல்லா பணமும் ஜீரோவாக எடுத்துருவான், கவர்மெண்ட்டே எடுத்துருவான், பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி, பணம் இல்லைன்னு. அதனால் உங்கள் பணத்தெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து பணம்லாம் எடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஆய்வு ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டார்கள். ஸோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு எனக்கு தெரில, என்ன வேணாலும் நடக்கலாம். 26ஆம் தேதி கர்த்தர் நம்மோடு பேசினார். திடீர்னு ஒருத்தன் ராத்திரியில் தூங்கி எழுந்திரிச்சு இந்த பணம் செல்லாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் எங்கே நின்னோம்? எஸ்,
தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள், நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். மாத்துங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். மக்களே, என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. சேர்த்து வைக்கிறது தப்பா பாஸ்டர் இருப்ப, வீட்டை கட்டுறது தப்பா பாஸ்டர் இருப்ப, சொந்த வீடு கட்டவே கூடாதா, சொந்த வீட்டில் வாழவே கூடாதா, ஏன் எங்களுக்குன்னு பணம் சேர்த்து வைக்கக்கூடாதா, ஆமாம் ஆமாங்கிறாங்க, ஏன் எங்களுக்குன்னு நகை சேர்த்து வைக்கக்கூடாதா எங்கள் பிள்ளைங்களுக்கு, அப்படின்லாம் கேள்வி எழும்பும். சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை, சேர்த்து வைக்கலாம். அதை காட்டிலும் உங்கள் இருதயம் எதை சேர்த்து வைத்து இருக்கிறது? தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவ ஐக்கியம். தூங்காதீங்க. தேவ பலன், தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய கட்டுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டு, நான் எதிலே வளர்ந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்குள்ளே. 2 மாடி 3 மாடி 4 மாடி வீடு கட்டலாம், உள்ளுக்குள்ள எதை கட்டிட்டு இருக்கிறோம்? வீட்டுக்குள்ள ஃபர்னிச்சர்ஸ், ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கி 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 வைக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே எவைகளை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த களஞ்சியத்தில் எவைகள் சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது? அதுதான் ஆண்டவர் சொல்றார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். உனக்கும் உன் வீட்டுக்கும் உன் பொருளுக்கும் அப்படியே உன் இருதயம் ஓடினால், பார்த்துக்கப்பா, முடிய விரும்புகிறேன். கடைசி வசனம் லூக்கா 12:24-25 சொல்லப்படுது. காகங்களை கவனித்து பாருங்கள். காக்காவை பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். எப்படியா? ஐ எம் சோ ஸ்பெஷல் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் என்ன ஸ்பெஷலாக தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் கர்த்தருக்கு ஸ்பெஷலாக இருக்கணும்னு விரும்புகிறார். புரிஞ்சுதான் நான் சொன்னது? உலகத்துக்கு ஸ்பெஷலாக நான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை, தேவனுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும்னு விரும்புகிறார். முன்னாடி வாங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, ஃபேக்ட்ரியும் இல்லை, குடோனும் இல்லை, ஸ்டோர் ஹவுஸும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார்ல. பறவைகளை பாருங்க, பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்களே. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே தானே இருக்காரு. என்னெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காரு. அவர் கொடுக்காம இல்லையே. சகலத்தையும் அவர் செஞ்சுட்டு தானே இருக்காரு. செய்யாமல் அவர் இல்லையே. சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல. அல்லேலூயா. என் கைபலன் அல்ல, என் திறமை அல்ல, என் தாளந்தல்ல, நான் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசனை என்ன சொல்லுது? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். அவரையே 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 சொல்லுங்க, அவரையே 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 நம்பியிருக்கிறேன், அவரையே நம்பியிருக்கிறேன். அவர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்திருந்து கண்களை மூடுவோமா?
ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். 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 ஓ, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை கொடுப்பே. இலையுதிராமரம் போலிருப்பே. செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். சொல்லுங்க பார்க்கலாம். நீர்க்கால்கள் ஓரம் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போலிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். என் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தானிப்பதா. உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தானிப்ப. மக்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அவனுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். பெருக்கம் உண்டாகும். நன்மை உண்டாகும். கிருபை உண்டாகும். ஓ, ஆமே, 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 ஆமே. உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷங்களில் வருத்தமின்றி கனி. சொல்லுங்க பார்க்கலாம். உஷ்ணம் வருவதை என் இலைகள் பச்சையாயிருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள். என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள். என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்னா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா. மக்களே, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேல இருக்கணும். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்னா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே. அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே. அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே. அவரே என்னை ஆதரிப்பார். சொல்லுங்க. கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டி. என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுது. என் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலைகளில் ஆசீர்வாதம். நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல சரியா கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமா என் களஞ்சியங்களை ஆசீர்வாதி தருவார்.
கர்த்தர் நிச்சயமா என் வேலையின் ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தை தருவார். நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பலிப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகலத்தையும் செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறேன். சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறப்பா. மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.